Hi friends, Prestige Express 1200 watts இண்டக்ஷன் ஸ்டவ்வோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதில் 1200 வாட்ஸ் பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த கரண்ட்டோட யூசேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கரண்ட்டோட யூசேஜ் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதில் சமைச்சிடலாம். டெய்லி குக்கிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி செராமிக் குக்கிங் பிளேட் அது கொடுத்துருக்கிறதால ஹீட் ரொம்ப ஈவனாக பரவுது. குக்கிங் எஃபிஷியன்சியும் இதில் ரொம்ப அதிகம். ஃபெதர் டச் கண்ட்ரோல் பேனல் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் டச் பட்டன்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதை யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து மல்டிபிள் இந்தியன் ப்ரீசெட் மெனு. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தோசை எதாவது செய்ய போகிறோம், சப்பாத்தி எதாவது செய்ய போகிறோம், தண்ணி காய வைக்க போகிறோம், இல்லை ஏதாவது கிரேவி எதாவது செய்ய போகிறோன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் போய் அதில் டைமிங்கு டெம்பரேச்சர்லாம் செட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அதுலேயே ப்ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். எக்ஸாம்பிள் நீங்கள் தோசை இப்போ செய்ய போகிறீங்கன்னா ப்ரீசெட் ஆப்ஷனில் போய் தோசாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைமும் டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்காகவே அது செட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் வீட்டில் இப்போது வோல்டேஜ் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தாலோ இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு இதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது, ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன் இதில் கொடுத்துருக்கிறதால ஹீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா, திடீர்னு நீங்கள் எதாவது சமைக்கும் போது ஹீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா தானாகவே அது கட் ஆஃப் ஆகிடும். இதோட சர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதால உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபால் காய்ச்சும் போது செஞ்சிருச்சுனாலும் அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாகவே இருக்கும். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் டிசைன்றதால ஸ்மால் கிச்சனில் கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இடம் அதிகமாக அடைக்காது. ஸ்மால் கிச்சன்லேயும் நீங்கள் வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் யூசேஜ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. செராமிக் டாப் கொடுத்துருக்கிறதால ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிறது. குக்கிங் டைமும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கும் சேஃப் தான். பட்டன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதால யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ப்ரெஸ்டீஜ் பிராண்டுன்றதால ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பால் காய்ச்சி டீ போட்டு தான் பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியுது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.